இன்று நம்ம பார்க்கலாம், அங்க நெறைய பேர் வந்து வாலண்டியர்ஸா இருக்கிறாங்க. அது இஸ்லாமிக் புரோகிராம்னாலும் சரி, மற்ற ஏனைய புரோகிராம்னாலும் சரி. இதற்கும் அல் குர்ஆன்ல நெறையவே வழிகாட்டுதல் இருக்கு. குர்ஆன் வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை எல்லாத்தையும் எப்படி அழகா கையாளணும், எல்லாத்தையுமே அழகா சொல்லி தரக்கூடியதா இருக்கு. ஸோ வாலண்டியர்ஸ்க்கான டிசிப்ளின் அவங்க பேண வேண்டிய ஒழுக்கங்கள் என்ன அப்படின்றத நம்ம அல் குர்ஆனுடைய ஆயத்துகள்ல இருந்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஒரு நல்ல வாலண்டியர்னா இருக்கணும்னா, அவங்க கிட்ட இருக்க வேண்டிய அதப், இஹ்லாஸ், பொறுப்புணர்வு, சபுர், இஹ்சான் இது எல்லாத்தையும் பத்தி நம்ம பேசப் போறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த வாலண்டியர்ஷிப் என்பது ஜஸ்ட் ஒரு பொழுதுபோக்கு மட்டும் இல்லங்க. இது ஒரு அமானத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட அமானத்துகளுக்கு வந்து தகுதியானவர்களுக்கு வழங்கும்படி அல்லாஹ் உத்தரவிடுறான். சூரத்து நிசால நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? ஸோ மீடியா டீமாக இருந்தாலும் சரி, சேரிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் டீமாக இருந்தாலும் சரி, மஸ்ஜித் கிளீன் பண்ற டீமா இருந்தாலும் சரி, ஒரு ஈவென்ட் ஆர்கனைஸ் பண்ற டீமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, உங்க கைக்கு எப்ப அந்த பொறுப்பு வந்துடுதோ, உடனே அது அமானத்தாக ஆகிவிடுகிறது. அல்லாஹ் மறுமையில அதை பற்றி கேள்வி கேட்பான். நான் வாலண்டியர் தானே அப்படின்னு சும்மா நம்ப சொல்லிட்டு போயிட முடியாது. வராமல் போகவும் முடியாது. வேலைய தள்ளி போடவும் முடியாது. கொடுக்கப்பட்ட நேரத்தை மீறவும் முடியாது. எடுத்த நிமிஷத்திலேயே என்னது? அல்லாஹ் அதற்கு சாட்சியாகி விடுகிறான். முதலாவது நமக்கு பேணப்பட வேண்டியது அல் இஹ்லாஸ். அல்லாஹ்வை இஹ்லாசுடன் வணங்குவதற்கே அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கான். சூரத்துல் பையினால நம்ம பார்க்கலாம். பலரும் வாலண்டியர்ஷிப் ஒர்க் செய்றாங்க. ஆனா பாராட்டுக்காக செய்றாங்க. புகைப்படத்துக்காக செய்றாங்க. மேடை பிரச்சாரம், செல்ஃப் இமேஜ், அப்ரிசியேஷன், பொசிஷன் இதுக்காக தான் செய்றாங்க. ஆனா உண்மையான இஹ்லாஸோடு தான் நம்மளுடைய பணி தொடங்க வேண்டும். இஹ்லாஸ் வந்துடுச்சுன்னா, புகார்கள் இருக்காது. போட்டி இருக்காது. பாலிடிக்ஸ் இருக்காது. அந்த ஒரு விஷயத்துல. ஈகோ இருக்காது. பொறாமை இருக்காது. கிரெடிட்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆட்டிட்யூட் காட்ட மாட்டாங்க. ஏனென்றால், இந்த இஹ்லாஸ் ஒருத்தவனோட உள்ளத்துல வந்துருச்சுன்னா, அது எல்லா அகங்காரத்தையும் எரித்து தூள் தூள் ஆக்கிவிடும். அடுத்தது பங்க்சுவாலிட்டிங்க. ஈமானுடைய முக்கிய அடையாளம். நம்மளுடைய கடமையில நம்ம நிலைத்து இருக்கணும். நம்ப கொடுத்த ஒப்பந்தங்களை நம்ம நிறைவேற்றணும். ஏன்னா, அது குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கேட்பான். சூரத்துல் இஸ்ராவுடைய வசனங்கள் நம்ம படிச்சு பார்த்தா சரி. 10 மணின்னா 9:50க்கே நம்ம இருக்கணும். மீட்டிங் 2 மணின்னா 1:55க்கே இருக்கணும். ஒரு டாஸ்க்க எடுத்தா டெட்லைனுக்கு முன்னாடியே அத முடிச்சிடணும். என்ஜிஓக்கள் ஆகட்டும், கார்ப்பரேட் வாலண்டியர் டீம் ஆகட்டும், ஸ்டூடண்ட் கமிட்டி ஆகட்டும், டெக் வாலண்டியர் குரூப் ஆகட்டும், எல்லாம் அந்த நேர்த்தியால தான் வளர்கின்றன அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு. நம்ம அல்லாஹ்க்காக செய்கிறோம் அப்படின்ற எண்ணம் இருக்கணும். அப்ப எவ்வளவு ஒழுக்கம் அதில பேணப்பட வேண்டும் என்று பாருங்கள். அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சூரத்து ஸஃப்புடைய 4வது ஆயத்த நீங்க படிச்சு பார்க்கலாம். தன்னுடைய பாதையில வந்து ஒழுங்காக வரிசையாக நிற்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறேன் என்று சொல்றான். ஸோ இந்த ஆயத்து வந்து போரினை மட்டும் சொல்லல. போர்ல நிக்கிறத மட்டும் சொல்லல. மாறாக ஒரு ஒழுங்கு, ஒரு யூனிட்டி, ஒரு கோஆர்டினேஷன் என்று பெரிய மேனேஜ்மென்ட் பிரின்சிபலே நமக்கு கற்றுக் கொடுக்குது. லீடர் கிட்ட அப்டேட் செய்யணும். தனியாக முடிவு எடுக்கக்கூடாது. யூனிட்டிய பிளக்குற மாரி பிரிவினைகளை ஏற்படுத்தக்கூடாது. ஹிடன் காம்படிஷன், வாட்ஸ்அப் பாலிடிக்ஸ், சப் குரூப்ஸ் இது போன்ற ஹராமான பிஹேவியர்லாம் இருக்கக்கூடாது. டீம் ஒர்க்க மெயின்டெயின் செய்யணும் எப்பவுமே. எப்படி ஒரு ஃபுட்பால் டீம் யூனிட்டி இல்லாம ஜெயிக்காதோ அது போல. எப்படி என்ஜிஓ வந்து யூனிட்டி இல்லாம சர்வைவ் ஆகாதோ அது போல. ஸ்டூடண்ட் யூனியன் குரூப்பிசம் நம்ம பார்க்கலாம் இல்லையா? அது சிதைந்து போவதையும் பார்க்கலாம். ஏன்னா அவங்க கிட்ட அந்த கரெக்ட்டான பிரின்சிபல்ஸ அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இதையெல்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே இஸ்லாம் சொல்லிடுச்சு. அடுத்த 5வது முக்கிய விஷயம் சோம்பேறித்தனம். அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு பழக்கம். முனாஃபிகீன்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, தொழுகைக்கு வரும்போது அவங்க சோம்பேறிகளாக நிற்கிறாங்கன்னு என்று அல்லாஹ் சொல்றான். சூரத்து நிசாவுடைய 142வது ஆயத். ஸோ தொழுகைக்கு சோம்பேறித்தனமா நிற்பதே முனாஃபிக்குடைய அடையாளம் என்றால், இப்போ ஒரு வாலண்டியர் டியூட்டிக்கு சோம்பேறித்தனத்தோடு நிற்பது எப்படி? நிச்சயமாக. இவர்கள் என்ன செய்வாங்க? நெறைய எக்ஸ்கியூஸ் கேட்பாங்க. ஆ காணா போயிடுவாங்க. ஏதாவது கஷ்டமான வேலைன்னா, வேலைய பாதியிலே விட்டுட்டு ஓடிடுவாங்க. க்ரவுடு வந்தா ஓடி பயந்துருவாங்க. ஒரு ஃபாலோ அப் செய்ய மாட்டாங்க. இப்படியெல்லாம் செய்யலன்னா நம்ம வாலண்டியரே கிடையாது. நீங்க தான் அதுக்கு தடையே முதல்ல, அந்த வேலை சரியாக நடப்பதற்கு. இன்னைக்கு ஒரு டிசாஸ்டர் என்ஜிஓ கூட பாருங்க, பங்க்சுவலா வேலை செய்றாங்க. மெடிக்கல் வாலண்டியர்ஸ் பாருங்க, இரவு பகலா உழைக்கிறாங்க. டெக்னிக்கல் டீம்ஸ் பாருங்க, டெட்லைனுக்காக காத்திருக்கிறாங்க. இப்படி சாதாரண மனிதர்களே டிசிப்ளினா இருக்கும்போது, அல்லாஹ்வுடைய வேலைக்காக, அல்லாஹ்வுக்காக நம்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்துல நம்ம இருக்கணும். இப்ப நம்ம எப்படி கேஷுவலா இருக்க முடியும்? ரொம்ப பங்க்சுவலாக இருக்கணும். அடுத்த முக்கியமான விஷயம் வந்து வாக்குவாதம், அரசியல் பண்றது இதெல்லாம். ஸோ வந்து வாலண்டியர் குரூப்ஸ்ல இருக்கக்கூடிய 90% பிரச்சனைகளுக்கு தீர்வாக இந்த ஆயத்து இருக்கு. எந்த ஆயத்து? சூரத்துல் அன்ஃபாலுடைய 46வது ஆயத்து. நீங்கள் ஒருவருடன் ஒருவர் வாதிடாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான்.
அப்படி வாதிட்டீங்கன்னா நீங்கள் பலவீனம் ஆயிடுவீங்கன்னு சொல்கிறேன். ஸோ வந்து புறம் பேசுதல் ஆகட்டும், பொறாமை ஆகட்டும், யார் லீடர் ஆகிறதுன்றதாகட்டும், ஏன் எனக்கு வந்து டாஸ்க் ஏன் கிடைக்கலன்றதாகட்டும், வாட்ஸ்அப் பாலிடிக்ஸ் ஆகட்டும், ஹிடன் குரூப்ஸ் ஆகட்டும், ஈகோ சண்டைகள் ஆகட்டும், இது எல்லாமே வாலண்டியர் குரூப்ல இருக்கக்கூடிய பொதுவான பிரச்சனைகள். இதற்கு எல்லாமே இந்த ஆயத்து வந்து ஒரு தீர்வாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் சண்டையிட்டு கொண்டால் ஒற்றுமையோடு இல்லாமல் பரக்கத் போயிடும் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுட்பால் டீம் இடையிலான ஒரு ஈகோ இருந்தால் என்ன ஆகும்? அந்த டீம் வின் பண்ணாது. என்ஜிஓஸ் கிட்ட இன்டர்னல் ஃபைட் இருந்தால் அது க்ளோஸ் ஆகிடும். மேலும் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் வந்து பொறாமை இருந்தால் அது பலவீனம் ஆகிடும். கார்ப்பரேட் டீமில் பாலிடிக்ஸ் இருந்ததுன்னா அது நாசமாக ஆகிவிடும். அடுத்த 7வது முக்கியமான விஷயம் இஹ்சான். அல்லாஹ் அனைத்திலும் இஹ்சானை கட்டளையிடுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஸோ வாலண்டியர் வேலை என்றால் அது நீட்டாக இருக்கணும், ஆர்கனைஸ்டாக இருக்கணும், ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும், பிளானிங் இருக்கணும், டாக்குமெண்டேஷன் இருக்கணும், கிளாரிட்டி இருக்கணும். இது எல்லாம் வந்து வெஸ்டர்ன் ப்ரொஃபஷனலிசம் இல்லைங்க, மாறாக இஸ்லாமிய ப்ரொஃபஷனலிசம். அடுத்து ரிலையபிலிட்டி இருக்கணும், அதாவது நம்பகத்தன்மை இருக்கணும். சூரத்துல் மூமினூன்ல சொல்கிறான், யார் மூமினீன்கள் என்னும்போது அவர்கள் அமானத்துகளை வாக்குறுதிகளை பாதுகாப்பாங்க என்று சொல்கிறான். உங்களை லீடரே உங்களை நம்பலைன்னா எப்படி நீங்கள் ஒரு நல்ல வாலண்டியராக இருக்க முடியும்? ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு சுமையாக தான் நீங்கள் ஆகிடுவீங்க. ஸோ ரிலையபிலிட்டினா என்ன? அதாவது நம்பகத்தன்மைனா என்ன? கால் அட்டன் பண்ணால் அட்டன் பண்ணணும், மெசேஜுக்கு உடனே ரிப்ளை பண்ணணும், அப்டேட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும், ஒர்க்கை சரியாக கம்ப்ளீட் பண்ணணும், டைம் மேனேஜ்மெண்ட் பார்க்கணும், ஒரு சீரியஸ்னஸ் இருக்கணும், இது எல்லாமே இருக்கணும். அடுத்த முக்கிய விஷயம் சபுர். பெரும்பாலும் நம்ம செய்யக்கூடிய இந்த விஷயங்களுக்கு மறுமையில் மகத்தான ஒரு கூலியை எதிர்பார்க்கலாம். இம்மையில் நமக்கு சில உதவிகள் கிடைத்தாலும் மறுமையில் மகத்தான கூலி இருக்குது. ஸோ அதை நினைவில் கொண்டு நம்ம செயல்பட வேண்டும். சபுர் உடையவர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்கிறான். ஸோ வாலண்டியர் லைஃப்பில் கண்டிப்பாக கிரிட்டிசிசம் வரும். கண்டிப்பாக மக்கள் வந்து செய்வாங்க, விமர்சனம் செய்வாங்க, அப்ரிஷியேஷன் வராது. பெரும்பாலான நேரத்தில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய வரும். மக்கள் வந்து டிசப்பாயிண்ட் பண்ணுவாங்க உங்களை. எப்படி இருந்தாலும் சபுர் தான் இறுதியில் வெற்றியை கொடுக்கும். நபிகளாரையே எதிர்ப்பு செஞ்சாங்க மக்கள். நபிகளாரே என்ன செஞ்சாங்க? முகமதை நீதியோடு பங்கிடுங்க என்று ஹவாரிஜுடைய தலைவன், வழிகெட்ட தலைவன் சொன்னான் இல்லைங்களா? நபிகளாரே வந்து பொதுப்பணியில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து விமர்சனம் வரும்போது நாமெல்லாம் ஏமாத்துறோம். ஸோ நம்ம கிவ் அப் பண்ணிடக்கூடாது. ஸோ உண்மையான ரிவார்ட் மக்களிடம் எதிர்பார்க்கக்கூடாது, அல்லாஹ்கிட்ட தாங்க நம்ம எதிர்பார்க்கணும். ஏன்னா மக்கள் மறந்துடுவாங்க. ஆனால் அல்லாஹ் எல்லாவற்றையும் ஞாபகம் வைத்திருப்பான். மக்கள் பாராட்டலனாலும், மக்கள் கவனிக்கலனாலும், நன்றி சொல்லலனாலும் அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தையும் பதிவு செய்கிறான். அல்லாஹ் அதற்கான ரிவார்டை தருவான். ஸோ வாலண்டியர்னா அல்லாஹ்வுக்காக தனது நேரத்தை ஒதுக்கக்கூடிய மனிதன், கொடுக்கக்கூடிய மனிதன். அவன் வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்கக்கூடிய மனிதன் அதனால் வரான் அப்படின்றதல்ல. வாலண்டியர் என்பவன் புகழை வேண்டாத ஒரு மனிதனாக இருப்பான். பொறுப்பை சரியாக நிறைவேற்றக்கூடியவனாக இருப்பான். அமானத்தை பாதுகாக்கக்கூடியவனாக இருப்பான். இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள்னா உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க தபுக் அன்று போரில் வாரி வழங்கினாங்க வாலண்டியராக. அடுத்து வந்து அலி ரலியல்லாஹுடைய துணிச்சலை நம்ம பார்க்கலாம். அது அன்சார்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி, அந்த விஷயங்களை நம்ம அவங்க கிட்ட பார்க்கலாம். சஹாபாக்கள் கிட்ட அந்த தாவாவை பார்க்கலாம். உமரிடம் நீதியை பார்க்கலாம், அபூபக்கரிடம் ஹிஜ்ரத்தை பார்க்கலாம். இப்போ எல்லார்கிட்டையுமே நம்ம பார்க்கலாம். ஆனால் இன்னைக்கு பெரிய பிரச்சனை முசீபத் என்ன உம்மத்தில்? ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட்டை கூட பாலிடிக்ஸ் இல்லாமல் நடத்த முடியல. நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னாங்க, குர்ஆனின் பக்கம் திரும்ப வேண்டும், ஒழுக்கத்தின் பக்கம் திரும்ப வேண்டும், இஹ்லாஸ் இஹ்சானின் பக்கம் திரும்ப வேண்டும், யூனிட்டியின் பக்கம் திரும்ப வேண்டும், அல்லாஹ்விடம் முதலில் துவா கேட்க வேண்டும். சூரத்து நூர் உடைய 62வது ஆயத்து வந்து இந்த வாலண்டியர்ஸ் டிசிப்ளினை அழகாக எப்படி இருக்கணும் என்பதை சொல்லக்கூடிய ஒரு முக்கிய ஆயத்தாக இருக்குங்க. அது எப்படி என்பதையும் நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி வ இதா கானு மஅஹு அலா அம்ரி ஜாமியின் லம் யத்ஹபு ஹத்தா யஸ்தஅதினூஹு என்று அல்லாஹ் சொல்கிறான். ஸோ உண்மையான மூமின்கள் யார் என்றால் அல்லாஹ்விலும் அவனது தூதரிலும் உறுதியாக அவங்க நம்பிக்கை வச்சுருப்பாங்க. மேலும் ஒரு கூட்டு பொறுப்பில் அவங்க சேர்ந்து இருந்தாங்கன்னா அந்த அமைப்பை பாதிக்காமல் என்ன செய்வாங்க? ரசூலுல்லாஹ்கிட்ட அனுமதி வாங்காமல் அவங்க வெளியேற மாட்டாங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். ஸோ இந்த ஆயத்து வந்து ஒரு முக்கியமான வாலண்டியர் டிசிப்ளின் சிஸ்டமுக்கான ஒரு ஆயத்து. குழு பணியில் ஒழுக்கம் இருக்கணும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயத்து. இது ஒரு ஈமானுடைய அடையாளம் என்று சொல்லலாம். ஏன்னா அல்லாஹ் உண்மையான விசுவாசிகள் என்று சொல்கிறான். ஸோ குழுவாக ஒரு பணியில் சேர்ந்து செயல்படும் போது ஒழுக்கமாக இருப்பது ஒரு முஸ்லீமுடைய முக்கிய கடமையாக இருக்குது. பக்குவமாக அப்போ வந்து ஸோ ஒரு மஸ்ஜித் குழுவாக இருந்தாலும் சரி, தாவா குழுவாக இருந்தாலும் சரி, சேரிட்டி டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்தாலும் சரி,
ஒரு மீடியா டீமாக இருந்தாலும் சரி, யூத் குரூப்பாக இருந்தாலும் சரி, ஆன்லைன் தாவாக இருந்தாலும் சரி, எஜுகேஷ்னல் ஒர்க்காக இருந்தாலும் சரி, ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இவை அனைத்தும் என்னது? அம்ருன் ஜாமியா, அல்லாஹ் பாராட்டக்கூடிய கூட்டு பொறுப்புகள். ஸோ அந்த அமைப்பை கட்டி எழுப்புவது நம்மளுடைய கடமையாக இருக்குது. அடுத்த 3வது விஷயம், அனுமதியின்றி குழுவை விட்டு வெளியேறக்கூடாது. இதுதான் ஒழுக்கத்துடைய உச்சம். அதாவது அனுமதி பெறாமல் அங்கேருந்து அவங்க செல்ல மாட்டாங்கன்னு அல்லாஹ் சொல்றான் இந்த ஆயத்தில். ஸோ இதனுடைய அர்த்தம் என்ன? ஒருபோதும் சைலண்டாக எஸ்கேப் ஆகிடக்கூடாது. வேலையை விட்டுட்டு உடனே போட்டுட்டு போயிடக்கூடாது எங்கேயோ. குரூப்பை பாதியிலே விட்டு விடுவது கிடையாது. அவங்க சொல்லக்கூடிய மெசேஜை இக்னோர் பண்ணக்கூடாது. டாஸ்க்கை எடுத்துட்டு திடீர்னு காணா போயிடக்கூடாது. இன்றைக்கி நம்ம எப்படி பார்க்கலாம், அதை வாட்ஸ்அப் குரூப் போட்டு சைலண்டாக என்ன செய்வார்? வெளியேறிடுவார். லீடருக்கு அப்டேட்டே பண்ண மாட்டார். கூட்டம் நடந்துட்டு இருக்கோம், நைஸாக நடுவில் எஞ்சி போயிடுவார். வேலையை நடுவில் விட்டு போயிடுவார். இது எல்லாமே இந்த ஆயத்துக்கு எதிரான செயல்கள். ஸோ உண்மையான விசுவாசி என்பவன் தகவல் அளிக்கக்கூடியவனாக இருப்பான், ஒத்துழைக்கக்கூடியவனாக இருப்பான், பணியை நிறைவு செய்யக்கூடியவனாக இருப்பான், தலைமைக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். அந்த அதப் அவனிடம் இருக்க வேண்டும். குழு ஒழுங்கை பாதுகாக்கக்கூடியவனாக இருப்பான், அக்கௌண்டபிளாக அவன் இருப்பான். இதற்கு இன்று இதை எப்படி சொல்கிறாங்க? ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ரிப்போர்ட்டிங், டீம் கோஆர்டினேஷன் என்ற பெயர்களால் அழைக்கிறாங்க. ஆனால் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே அல் குர்ஆன் இதற்கான வரைவிலக்கணங்களை சொல்லிட்டு போயிடுச்சு. அனுமதி வழங்கப்படும் வரை அங்கேயே அவங்க இருப்பாங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் அவங்கள பாராட்டுறான். ஸோ யூனிட்டியை காப்பாற்றுவது, குழுவுடைய ஓட்டத்தை உடைக்காமல் இருக்கணும், ஒரு கன்ஃபியூஷன் உருவாக்காமல் இருக்கணும், மற்றவங்களை அது பாதிக்கக்கூடாது. ஏன்னா ஒரு வாலண்டியர் திடீர்னு போயிட்டாருன்னா அந்த குழு பலவீனப்படும், அதனுடைய ஓட்டம் சீராக இருக்காது, நிறைய குழப்பங்கள் வரும், டீமில் கேப் ஏற்பட்டுவிடும். ஸோ இந்த தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், யூனிட்டியை அனுமதி இன்றி நீங்கள் உடைக்கக்கூடாது என்று. திறமையை விட ஒழுக்கம் தான் ஒரு வாலண்டியருக்கு முக்கிய மதிப்பை சேர்த்து கொடுக்கக்கூடியது. ஸோ உண்மையான விசுவாசி என்பவன் டிசிப்ளின்டாக இருப்பான். ஒழுக்கம் இல்லாதவன் பலவீனமானவனாக இருப்பான். ஸோ அல் குர்ஆன் ஒழுக்கத்தை ஈமானுடைய நிலைக்கு உயர்த்துகிறது. பெரிய ஒரு நோக்கத்தை உணர்ந்து செயல்படக்கூடியவர் தான் இந்த வாலண்டியர். நம்மளுடைய பர்சனல் ப்ராஜெக்ட் இல்லைங்க, இது அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய வேலை. ஒரு பெரிய அமைப்புடைய ஒரு பகுதி, அம்ருன் ஜாமியா என்று முன்னாடியே நம்ம சொன்னோம். இங்கே ஈகோக்கெல்லாம் இடம் இல்லை. அடுத்து முக்கியமானது அக்கௌண்டபிலிட்டி இல்லைங்களா? இது குர்ஆனுடைய கட்டளையாக இருக்குது. திடீரென விடை பெற்றுறது இது ஒரு ஒழுக்க குறைவு, யூனிட்டியை சிதைப்பது, குழுவை பலவீனமாக்குவது, குர்ஆனினுடைய கட்டளைக்கு விரோதமாக செயல்படுவது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்? உங்களுடைய தலைவருக்கு நீங்கள் தகவல் சொல்லுங்கள், அப்டேட் கொடுங்க, ஒழுங்கோடு இருங்க அப்படின்னு சொல்கிறான். இது ஒரு ஆப்ஷனல் அதப் இல்லை, செஞ்சால் செய்யலாம் இல்லாட்டி போகலாம், அப்படியே இல்லை. குழு ஒழுக்கத்துடைய முக்கிய விஷயம். இன்றைக்கு உம்மத் பலவீனமாக இருப்பதுக்கு காரணம் என்ன? அவங்ககிட்ட ஒரு கோஆர்டினேஷன் இல்லை, கம்யூனிகேஷன் இல்லை, லீடருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறது இல்லை, பங்க்சுவாலிட்டி இல்லை, யூனிட்டி இல்லை, ஈகோ அதிகமாக இருக்குது, டிசிப்ளின் ரொம்ப குறைவாக இருக்குது. மஸ்ஜிதில் கூட செப்பல் விடும்போது பாருங்கள், அதில் ஒரு ஒழுங்கு இல்லை, செப்பல் தாறுமாறாக இருக்கும். ஸோ இந்த ஆயத்து ஒழுங்கான ஒரு முஸ்லீம் சமூகத்தை கட்டமைப்பதற்கான ஒரு அடிப்படையாக இருக்குங்க. இன்றைக்கி மாடர்ன் மேனேஜ்மெண்ட்டில் அதை தான் சொல்லுவாங்க. எஸ்ஓபின்னு சொல்லுவாங்க, ப்ரோட்டோகால், ஒர்க் ஃப்ளோ, ரிப்போர்ட்டிங் என்றெல்லாம் அழைப்பாங்க. குர்ஆன் அதை அம்ருன் ஜாமியா, ஒன்றிணைந்த பணிமுறை என்று அழைக்கிறது. ஸோ இந்த சூரத்து நூருடைய 62வது ஆயத் என்பது ஜஸ்ட் ஒரு ஆயத் மட்டும் இல்லைங்க, ஒரு கம்ப்ளீட்டான வாலண்டியர் ஒரு டிசிப்ளின் மேனுவல் என்று சொல்லலாம். எல்லா மஸ்ஜித் குழுவிலும் சரி, தாவா அமைப்புலையும் சரி, சேரிட்டி குரூப்பாக இருந்தாலும் சரி, யூத் டீமாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு ஆயத்தை அவங்க சரியாக பின்பற்றினாங்கன்னா அவங்ககிட்ட பாலிடிக்ஸ் இருக்காது, கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது, டிஸ்யூனிட்டி இருக்காது, சோம்பேறித்தனம் இருக்காது, சடன் வாக் அவுட்ஸ் இருக்காது, மிஸ்கம்யூனிகேஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. நமது உம்மத் உலகத்தில் மிக ஒழுங்கான ஒரு சமுதாயமாக ஆகிவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அவனுக்காக செயல்படக்கூடிய வாலண்டியர்ஸாக ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ்.